இப்போது நம்ம வயிறு சரியில்லைன்னா நம்ம சொல்லிடுவோம், வயிறு சரியில்லைங்க, சாப்பிட்ட சாப்பாடுனால வயிறு சரியில்லை. வயிறு ஏன் சரியில்லைன்னா, நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டேன், அது எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன காரணம்? நான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டேன், குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டேன், அதனால எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிடுவோம். அது மாதிரி மூளை சரியாக வேலை செய்யலை அப்படின்னா சொல்ல தெரியணும், அதை கண்டுபிடிக்க தெரியணும். மூளை சரியாக வேலை செய்யலை. எப்படி வயிறு சரியில்லைன்னு நம்மளால் சொல்ல முடியுதோ அது மாதிரி மூளை சரியில்லை, மூளை சரியாக வேலை செய்யலை, வயிறு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, வயிறில் ஒரு வயிறில் பிரச்சனை இருக்குது, வயிறில் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மூளையில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல தெரியணும். மூளையில் என்ன மாதிரியான மூளை சரியாக வேலை செய்யலைன்னு ஒரு மாதிரியாக இருக்குது, மூட் அவுட்டாக இருக்குது, அப்செட்டாக இருக்குது, என்னோ மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது, இப்படி நம்ம சொல்கிறோம்ல. இப்படி மூளையில் ஒரு பிரச்சனைன்னா அதை நம்ம இப்படி சொல்கிறோம், எப்படி வெறுப்பாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, மூட் அவுட்டாக இருக்குது, ஒன்றும் பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குது, என்னோட தெரில ரொம்ப சோகமாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறோம்ல. அது மாதிரி நம்ம மூளை சரியாக வேலை செய்யலை, ஏதாவது மூட நம்பிக்கை ஏற்படுறாமல், அதாவது தவறான உணவுகளை சாப்பிட்டாக்கா எப்படி வயிறு சரியில்லாமல் போகுமோ அது மாதிரி மூளையும் சரியில்லாமல் போகும். மூளையும் சரியாக வேலை செய்யாது. தவறான உணவுகளை சாப்பிட்டா உனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்யாது, நுரையீரலில் பிரச்சனை வரும், மூக்கடைப்பு ஏற்படும். அது மாதிரி தவறான உணவு சாப்பிட்டா வயிறு சரியில்லாமல் போயிடும். அது மாதிரி தவறான உணவு சாப்பிட்டா மூளையும் சரியில்லாமல் வரும். ஒட்டுமொத்த உடல் உள்ளுறுப்புகளே சரியாக வேலை செய்யாது. அதுதான் மூளை ஒழுங்காக வேலை செய்யறதுனால தான் மூட நம்பிக்கைகள் ஏற்படுது. மூடத்தனமான விஷயங்களை நம்புது அந்த மூளை. அதை கண்டுபிடிக்க தெரியணும். மூளை ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு சரியில்லைங்க அப்படின்னு என் மூளை சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, என்னவோ தெரில, நேற்றுலேருந்து சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் காரணம். எப்படி வயிறு சரியில்லைன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் காரணமோ, அது மாதிரி ஏதோ ஜலதோஷம் பிடிச்சிச்சு, தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன், அதனால் ஜலதோஷம் பிடிச்சிச்சின்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி நாம் உட்கொண்ட உணவு தான் நம்ம மூளையும் சரியாக வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம். மூட நம்பிக்கைகள் ஏற்பட்டதுக்கு அதான் காரணம். மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால் அது மூட நம்பிக்கை ஏற்படுது. மூளை சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படி என்பதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பேச்சு வராது, சரியாக சரளமாக பேச வராது, பேசுகிறதுல கோர்வையாக உள்ளே எடுத்து கொடுக்குறதுக்கு விஷயங்கள் மூளை ஒழுங்காக வேலை செஞ்சால் தானே நம்ம பேசுகிறதுக்கு. வெறும் வாயோட வேலை கிடையாது, வாய் வெறும் கருவி தான். அந்த மூளை தான் அந்த நம்ம பேசுவதற்கு மூளையிலேருந்து தகவல்கள் வேணும், அறிவு வேணும், செய்தி வேணும், விஷயம் வேணும். மூளையிலேருந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். மூளையிலேருந்து அந்த கருத்துக்கள், தகவல்கள், செய்திகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ மூளை ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்ம வாயால் பேச முடியாது. அப்போது நமக்கு பேச்சு வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? மூளையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். சிலர் பேசவே மாட்டாங்க, திக்கி பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது மூளையில் தான் பிரச்சனை. திக்கி பேசுகிறது, பேச்சே வர மாட்டேங்குது, அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது, யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாங்க, தனியாகவே இருக்காங்க. இதெல்லாம் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ இதை நம்ம மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு தான் காரணமாக இருக்கும். எப்படி வயிறு சரியில்லைனாலோ, சிறுநீரகம் சரியில்லை, ஒழுங்காக சிறுநீரக நோய், எல்லாத்துக்கும் உணவு தானே காரணம். அப்போ மூளைக்கும் உணவு தான் காரணம். இதயத்தில் மாரடைப்புலாம் ஏன் வருது? உணவு தான். உணவில் உள்ள தவறான உணவுகளை சாப்பிட்டா ஒரு இதயமே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நாம் உட்கொண்ட உணவு தான் காரணம். வயிறு சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? நாம் உட்கொண்ட உணவு தான் காரணம். அது மாதிரி மூளை சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நாம் உட்கொண்ட உணவு தான் காரணம். அப்போது மூளை சரியாக வேலை செய்யலைன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பேச்சு வராது, சரியாக பேச வராது, பேச ஆர்வமே இருக்காது. பேச்சு வராது என்பதை தாண்டி பேசுவதற்கான ஆர்வமே இருக்காது. அதனால் பேசுகிறது மனித வாழ்க்கைக்கானது, புரியுதுங்களா? பேசுவது என்பது மனித வாழ்க்கைக்கானது, செயற்கையானது. பிற உயிரினங்கள் பேசுவதில்லை, மனித உயிர்கள் பேசுகிறார். மனித வாழ்க்கையே செயற்கையானது. அப்போது நீ மனித வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அது மனித வாழ்க்கை வாழணுன்னா அதுக்கு மனித வாழ்க்கையில் பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை. நீ சும்மா பேசிட முடியாது. அப்போ அதுக்கான விதிமுறைப்படி மக்கள் வாழணும். பேசுவதற்குன்னு விதிமுறையெல்லாம் இருக்குது. நம்ம சரியான உணவு சாப்பிடணும், ஒழுக்கமாக வாழணும். மனித வாழ்க்கைக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமான வாழ்க்கை, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை,
அன்பை எதிர்பார்த்து ஒரு வாழ்கிற வாழ்க்கை, வேற்றுமையை பரப்பாமல் ஒற்றுமையை விரும்புகிற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யும். அந்த பேசுவது என்பது அப்போ தான் வரும். ஏன் பேசுகிறது, அளவோடு பேசுகிறது, அந்த இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, அது இப்போது மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது. அப்போ பேசுகிறாங்க அப்படின்னா அது செயற்கையானது. அப்போ மனித வாழ்க்கை செயற்கையானது அப்படின்னா, அந்த செயற்கையான அந்த மனித வாழ்க்கையில் சில விதிமுறைகள் இருக்குது. அதை கடைபிடிச்சா தான். நீ ஏற்றத்தாழ்வெல்லாம் பாராட்டினான்னு வச்சுக்கேன், நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் பணக்காரன், நீ ஏழை, நீ ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, அப்படி இப்படின்லாம் சொன்னோன்னா, அது வந்து அதற்காகலாம் நம்ம பேசுகிற நடைமுறையை கண்டுபிடிக்கல. நம்ம இந்த மாதிரி நீ வந்து ஒன்றை உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ வந்து கேவலமானவன் அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் நம்ம வந்து இந்த அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ பேச்சை கண்டுபிடிக்கல. அப்போ எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம்? நமக்கு ஒரு உயரிய நோக்கம் இருக்குது. ஒற்றுமையாக இருக்கணும், மனித இனம் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த உலகத்தில், பூமியில். அதுக்காக தான் இந்த பேசுகிறதே கண்டுபிடிச்சாங்க. நீ வந்து உயர்ந்தவன், நான் தான் உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி, நீ காலிலேருந்து பிறந்த, நான் மண்டையிலேருந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்லி பிறரை தாழ்த்தி கேவலப்படுத்துறதுக்காகலாம் நம்ம பேசுகிறத அதுக்காக இந்த பேச்சை கண்டுபிடிக்கல. அதை சொல்வதற்காக நீ பேச கற்றுக்கல. அதை சொல்வதற்காக மனுஷங்க பேச்சை கண்டுபிடிக்கல. பேச்சுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மொழியவே கண்டுபிடிக்கணும். தமிழ் மொழி எவ்வளோ பெரிய மொழி, அவ்வளோ பெரிய மொழியவே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. கண்டுபிடிச்சாதான் நீ பேச முடியும். அப்போ தமிழ் மொழி மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய மொழி இருக்குது. எல்லா மொழியும் ஏன் பேசுகிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படி மொழியை கண்டுபிடிச்சி நீ இன்றைக்கி பேசுகிறன்னா, அந்த பேச்சை வச்சுக்கிட்டு நீ தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், நீ கேவலமானவன், நீ அந்த ஜாதி இந்த ஜாதி, நீ அந்த மதம் இந்த மதம், நான் தான் உயர்ந்தவன், நீ தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு மொழியை கண்டுபிடிச்சாங்க, பேச கற்றுக்கிட்டாங்க. அப்போது சமத்துவம், அது மூளை சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா சமத்துவம் என்பதெல்லாம் வேணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான உணவாக இருக்கணும். மனித உயிர்கள் எதுக்காக மனுஷங்களாக மாறினாங்க? நீ ஆட்டெல்லாம் அடித்து கொல்லுன்னு சாப்பிட்றது, அதோட இறைச்சி சாப்பிட்றதுக்காகவா மனுஷங்களாக மாறினாங்க? குரங்குகளாக இருந்து ஏன் மனுஷங்களாக மாறினாங்க? ஆடு மாட்டுகளை அடித்து கொல்றதுக்காகவும் மனுஷங்களை அடிமைப்படுத்துவதற்காகவா நீங்கள் மனுஷங்களாக மாறினீங்க? பரிணாமம் எதுக்காக மனுஷங்களாக மாறினீங்க? ஒரு 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 உயரிய நோக்கம் அதில் இல்லையா? அது என்ன சாதாரண விஷயமா என்ன? அப்படின்னா அது எதுக்காக நீ மனுஷனாக மாறின? பிறரை வந்து அடிமைப்படுத்துறதுக்கும், ஆடு மாடுகளை கொன்று அதோட இறைச்சி சாப்பிட்றதுக்கும், இந்த மாதிரி பேய்த்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் மனுஷனாக மாறினீங்க? அப்போது அப்படி கிடையாது. அதுக்காக இல்லை, ஒரு நல்ல நோக்கம் இருக்குது. ஒற்றுமையாக வாழணும், பிற உயிரினங்களையும் மதிக்கணும், பிற உயிரினங்களுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது, ஒரு விதிமுறைக்குட்பட்டு வாழணும், கட்டுப்பாடாக வாழணும், உண்மையாக இருக்கணும், அன்பை வந்து பரவ செய்யணும், அன்பு, பாசம், ஒற்றுமை, இப்படி ஒரு உயரிய நோக்கத்துக்காக தான் நம்ம மனுஷங்களாக மாறணும். அப்படி இருக்கும்போது உணவில் ஒரு கட்டுப்பாடு. அப்போ அப்படிப்பட்ட உயரிய ஒரு நோக்கத்துக்காக வாழணும் அப்படின்னா நமக்கு உணவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம மூளை ஒழுங்காக வேலை செய்யும், நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும், நோய்கள் வராது, உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக செயல்படும். அப்போ தான் நோய்கள் வராது. மோசமான நோக்கத்துக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அப்போ இந்த மனித உடலே அழிஞ்சு தான் போகும். அதுக்காக நம்ம மனுஷங்களாக மாறினதுக்கு காரணம் மோசமான நோக்கமும் மோசமான காரணமும் மோசமான லட்சியம் கிடையாது. ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்ம மனுஷங்களாக மாறணும் தவிர மோசமான நோக்கத்துக்கு, அந்த நல்ல நோக்கத்துக்காக நம்ம மனுஷங்களாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் கெட்டது பண்ணிங்கன்னா அந்த மனித உடலே அழிஞ்சு தான் போகும். அதனால் மூளை ஒழுங்காக வேலை செய்யலைங்கிறதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ வந்து ஏற்றத்தாழ்வை கடைபிடித்தாலோ அல்லது மோசமான உணவுகளை சாப்பிட்டாலோ மூளையும் ஒழுங்காக வேலை செய்யும். எப்படி வயிறு ஒழுங்காக வேலை செய்யாதோ, வயிற்றில் எப்படி ஒழுங்காக உடம்புல நோயெல்லாம் வருமோ அது மாதிரி மூளையிலையும் பிரச்சனைகள் வரும். அதனால் அதையும் கவனிக்க தெரியணும். இன்றைக்கி எனக்கு சரியாக பேச்சு வரலையே, சரியாக பேசணுங்கிற ஆர்வமே வரலையே, அப்போ நீ ஒழுங்காக வாழ்ந்தால் தான், உயரிய நோக்கத்துக்காக நீ வாழ்ந்தால் தான் உனக்கு பேசணுங்கிற ஆர்வமே வரும், பிறரை பேச விடணுங்கிற ஆர்வமும் வரும். இல்லைன்னா நீ உன்கிட்ட உயரிய நோக்கம் இல்லைன்னா நான் மட்டும் பேசுவேன், மற்றவங்களாம் பேசவே கூடாது அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும். அதனால் நீ பேசணுங்கிற ஆர்வமே இப்போ பேசுகிறத எதுக்காக கண்டுபிடிச்சாங்க மனுஷங்க? உயரிய நோக்கத்துக்காக தான். மனித இனத்தை பாதுகாக்கணும், பிற உயிரினங்களிடமிருந்து வேட்டையாடுகிற பிற உயிரினங்களிடமிருந்து மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும். அப்புறம் பல்வேறு நோக்கங்களுக்காக மனுஷங்க மனித இனம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மனுஷங்களாக மாறினாங்க. அப்புறம் வந்து இது பேசுவதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது
நீ அந்த பேசுகிற நடைமுறையை வச்சுக்கிட்டு நீ வந்து மோசமான வழியில் நீ வாழ்ந்தால் அதோட அப்போ அதுக்காகலாம் வந்து அந்த மூளை வந்து ஒத்துழைக்காது. அப்போது உயரிய நோக்கம் இருக்கணும். உன்னுடைய நோக்கம் உயரிய நோக்கமாக இருந்தால் தான் அந்த மூளை வந்து அந்த பேசுகிற அந்த செயலுக்கு அது செய்திகளை எடுத்து கொடுக்கும். அதை நேசிக்கணும், பிறரை நேசிக்கணும். பிறரை அழிப்பதற்காக அந்த மூளை வந்து அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்காது, தொடர்ந்து கொடுக்காது. இதுவரைக்கும் கொடுத்தது அப்படின்னா தொடர்ந்து கொடுக்காது அப்படிங்கிறது தான். அப்போ தொடர்ந்து நம்ம வந்து ஏற்கனவே போரிட்டோம், இன்றைக்கி அமைதியை நோக்கி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் அதுக்கு தான் காரணம்.